ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்சிடிஸ் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கண்ட்ராக்டர் மற்றும் டிரைவருக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும். 20 மார்க் இருந்தாலே போதும். யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது. மினி வேன், மினி பஸ், இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் வேலிடாக இருக்குமா. எத்தனை வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அதை எப்படி வாங்குறது, எப்படி சப்மிட் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் என்ன மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலில் நல்ல மார்க் எடுத்து நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்படின்னா தான் முழு தகவல்களை நீங்கள் பெறலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிரைவர் கண்டக்டரை பொறுத்தளவில் நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம். எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாமில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் பாஸு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு 10 மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் பாஸ் தான். ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மார்க்கு, அதாவது உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ், ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ, இந்த 3 மார்க்கையும் சேர்த்து தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. ஸோ 3 மார்க்குமே முக்கியம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா 1.5 வருடம், அதாவது 18 மாதத்திற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தா மட்டுமே தான் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் எப்படி வாங்கலாம், எப்படி அதோட ஃபார்மட் என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவங்களுக்கு தெரியும். இதற்கு முன்னாடி நீங்கள் பஸ் ஓட்டியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது 4 சக்கர வாகனம், 8 சக்கர வாகனம் நீங்கள் ஓட்டியிருந்தால் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரைவேட் ஜாப்பில் நீங்கள் ஓட்டியிருக்க பட்சத்தில் கண்டிப்பாக ப்ரைவேட் அந்த ஓனர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் வேலை செஞ்சீங்களோ அத்தனை வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். நீங்கள் 2 வருஷம் அழிச்சிங்க, 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், எத்தனை வருஷம்னாலும் பரவாயில்ல. மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 18 மாதம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் மட்டுமே தான் அவங்க உங்களை நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சான்றிதழ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும், ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும். நீங்கள் குறைஞ்சது ஒரு 15 இல்லை 20க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே தாராளமாக நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு போயிடலாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் இந்த டிரைவர் கண்டக்டரை பொறுத்தளவில் நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனை விட நமக்கு ப்ராக்டிக்கலில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனோட மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் குறைவான மார்க் எடுத்து நீங்கள் ஒரு 15 மார்க் எடுத்திருக்கீங்க, இல்லை 19 மார்க் எடுத்திருக்கீங்க, ஆனாலும் நான் ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ, நல்லா ட்ரைவ் பண்ணி காட்டுறீங்களோ அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுவே நீங்கள் இன்டர்வியூ பாஸ் பண்ணி நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ப்ராக்டிக்கல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி டிரைவிங்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கொஞ்ச நாள் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க நல்லா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கற்றுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க, இல்லை வந்து 25 மார்க் வந்து எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா, 25 மார்க் வந்து நான் எடுத்திருக்கேன் சிஸ்டர், அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 25 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருக்கலாம். உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்து ஆகவே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆகி நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம். 25 மார்க் எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு போயிடலாம். இல்லை வந்து 23 மார்க் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. 23 மார்க் எடுத்தவங்க ப்ளஸ் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நான் வச்சுருக்கிறேன். அதாவது எனக்கு 2 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், இல்லை வந்து 3 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். ரிட்டன் எக்ஸாமினேஷன்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 23 மார்க் எடுத்திருக்கேன், 22 மார்க் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்கலை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம், தைரியமாக ப்ராக்டிக்கல் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்வியூ எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இன்டர்வியூ ஜஸ்ட்டு உங்களை ஒரு கேள்வி, உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் தான் வந்து கேட்க போகிறாங்க. வெளியிலேருந்து உங்களுக்கு எந்த விதமான கேள்விகளும் கேட்க போகிறது கிடையாது. நம்ம டிரைவிங்கை பற்றியும் அப்புறம் கண்டக்டரோட ஒர்க் பற்றியும் மட்டும்தான் வந்து கேட்க போகிறாங்க. இதே 20 மார்க் வந்து நான் எடுத்திருக்கிறேன், 20 அதாவது 20, 21 இந்த மாதிரியான மார்க் எடுத்திருக்கேன், இல்லை 19, 20 இந்த மாதிரியான மார்க் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்றக்குள்ள கண்டிப்பாக வந்து ஒரு 75% வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இதே வந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக நீங்கள் இருக்கிறீங்க, டிகிரி முடிச்சிருக்கிறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து முன்னுரிமைக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க, பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு முன்னுரிமை சான்றிதழ் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, கலப்பு திருமணம், வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 19 மார்க்கு இல்லை 18 மார்க் அந்த மாதிரி எடுத்தால் கூட நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி முன்னுரிமை உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். முன்னுரிமை இல்லாதவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்துன்னா 19, 20 மார்க் எடுத்தால் கூட வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு நம்ம போகலாம். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருங்க. கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ப்ராக்டிக்கல் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகமாகும். ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்தவரைக்கு நீங்கள் நல்லா பண்ணிங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடச்சிரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.